அவர்களில் சில தலைவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டுள்ளனர். அப்படி போராடியவர்களில் ஒருவர்தான் கொடிக்காத்த குமரர் ஆவார். அவரை பற்றியும் அவருடைய கோரிக்கைகளை பற்றியும் இந்நாடகத்தில் காண்போம். என் பெயர் குமரன். என் பெயர் சுந்தரம். நான் குமரனின் நண்பன். என் பெயர் ராமன். நானும் குமரனின் நண்பன். இடம் போர்க்களம். பங்கு பெறுவோர் கொடிக்காத்த குமரன், அவருடைய நண்பர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் மற்றும் ஆங்கிலேயர்கள். ஆங்கிலேயருக்கு போராடி வெற்றி பெறுவோம், இல்லையெனில் வீர மரணம் அடைவோம். கோழையா அரணால் வாழ்வதை விட வீரமா ஒரு நாள் வாழ்ந்து போராடி செத்துறோம். நம் நாட்டு தலைவர்களை ஆங்கிலேயர்கள் சிறையில் அடைத்து விட்டனர். இதெல்லாம் என்னால ஏற்றுக்க முடியாது. ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடுவோம். டாங்கப்பா வணிகம் செய்ய வந்த வியாபாரிகளிடம் நம்ம அடிமையா இருக்க கூடாது. கொடுமைகள் ஒழிய விடுதலை வேண்டும், விடுதலை வேண்டும். அடிமைகள் அகல விடுதலை வேண்டும், விடுதலை வேண்டும். அந்நியர்கள் ஒழிய விடுதலை வேண்டும், விடுதலை வேண்டும். நாம் ஆங்கிலேய அரசின் அதிகாரிகளை கண்டு அஞ்சக்கூடாது. ஆங்கில அரசுக்கு எதிராக போராட்டம் செய்யறது தப்பு. மீறி செஞ்சீங்கன்னா ஆங்கிலேய அரசுக்கு எதிராக போராட்டம் செய்யறது தப்பு. மீறி செஞ்சீங்கன்னா கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும். இல்லைன்னா சிறைக்கு தள்ளுற மாதிரி இருக்கும். ஒழுங்கா கையில இருக்கிற கொடி கீழே தூக்கி போட்டுட்டு ஓடி போயிருங்க. இல்லைன்னா தடியடி நடத்தப்படும். தாராளமா அடிச்சு பாரு. நாங்க பயந்து ஓடுற குள்ளநரி கூட்டம் இல்ல, பதுங்கி பயிர புலி கூட்டம். நாங்க ரொம்ப அதிகமா பேசுறீங்க. இல்லைன்னா அடி வாங்கி சாகாதீங்க. போர்க்களத்தில் வாள், வேல், துப்பாக்கியை கண்டு பயப்படாத. நாங்க இந்த தடியடியை கண்டா பயப்பட போறோம்? பயப்பட மாட்டோம். அச்சமில்லை, 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 அச்சமில்லை. உச்சி மீது வானிலிருந்து விழுகிற போதிலும், உச்சி மீது வானிலிருந்து விழுகிற போதிலும் கொடுமைகள் ஒழிய அடிமைகள் அகல அந்நியர்கள் அழிய வாழ்க மாதாவுக்கு. இவங்க போராட்டத்தை நிறுத்துற மாற தெரியல. அடி வாங்கினா தான் அடங்குவாங்க. இப்ப எப்படி அடி வாங்குறீன்னு பாருங்க. என் கடைசி உரிமைச்சு இருக்கிற வரையிலும் என் தாய்நாட்டின் கொடியை பாதுகாப்பேன். காவலர்கள் அடித்தும் கூட கொடிக்காத்த குமரன் கொடியை காத்தார். அதனை அடுத்து அவருக்கு கொடிக்காத்த குமரன் என்று பெயர் வந்தது. நாடகம் நடித்த